ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி கடலை மாவே சேர்க்காம வாழைக்காய் பஜ்ஜி. என்னது வாழைக்காய் பஜ்ஜி கடலை மாவு சேர்க்காமையா எப்படின்னு தான் யோசிக்கிறீங்க? வாங்க இதை எப்படி செஞ்சுருக்கேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முழு பாசி பருப்பு, இந்த பருப்பில் தான் நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது இது. இந்த பாசி பருப்பை ஒரு கப்புக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம பச்சரிசியும் எடுத்துக்கணும். ஒரு கப்புக்கு பச்சரிசி, நான் ரேஷன் பச்சரிசி தான் பயன்படுத்துகிறேன். இது ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சது தான். இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே சம அளவுக்கு எடுத்துக்கணும், நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுத்தாலும். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இந்த பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் சேர்த்து அரைச்சிக்கணும். இதை வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே ராவாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து அரைச்சோம் அப்படின்னா டக்குன்னு அரைப்படும். இதை நம்ம ராவா அரைக்கிறதுனால கூட கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஒரு 4-5 வாட்டி அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசியும் பருப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைப்படாது, பத்தையாக தான் கிடைக்கும் இந்த மாதிரி. அதே மாதிரி சலிச்ச அந்த பவுடரும் பார்த்தீங்கன்னா ரவை பக்குவத்துக்கு தான் இருக்கும். நம்ம அதை திரும்பவும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ 2வது தரம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி திரும்பவும் இதை சலிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல உடசலாக கிடச்சிருக்கு. இப்போ திரும்பவும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக 3 தரம் இதை நல்லா இதை அரைச்சி விட்டு நான் இதை சலித்து எடுத்துக்கிறேன். இப்போ 3 தரம் நம்ம நல்லா சலிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இதை இன்னும் 2 தரம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாலும் சரி தான். இதை அப்படியே நீங்கள் டிஃபனுக்கும் எடுத்து போட்டுக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு இந்த மாவு போதுமானது பஜ்ஜி செய்கிறதுக்கு, அதனால் நான் அதை டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரவை பக்குவத்துக்கு அரைச்ச மாவை இது எப்படி நைஸாக அரைச்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைனாக ஒரு முறை அரைச்சி எடுத்துருங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன். அது இல்லாமல் இதை தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடச்சிரும். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பஜ்ஜி மாவு ரெடி. இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த மாவுக்கு தகுந்தது. நெக்ஸ்ட் இது கூட காரத்துக்கு 1/2 ஸ்பூனுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கேசரி கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இது கெட்டியாக இருக்குது. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சோடா உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோடா மாவை மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி மாவு பேட்டர் ரெடியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே வாழைக்காவை சீவி எடுத்துக்கலாம். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவுறது பஜ்ஜிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே லேசாக லேயர் இருக்கணும். அந்த வாழைக்காவோட லேயர் இந்த மாதிரி இருக்கணும். சுத்தமாக அந்த க்ரீன் கலர் இல்லாமல் ஒயிட் பகுதியை கொண்டு வந்துடாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது பஜ்ஜியோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக இதை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் ஸ்லைசரில் வச்சு ஸ்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்காது, வெறும் ஒயிட் தோல் தெரியும். வாழைக்காவோட அந்த க்ரீன் பகுதி லைட்டாக லேயராக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மேலே இருக்கிற பிளாக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அதை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி பீலரில் கட் பண்ணுங்கள், நல்லா நைஸாக கட் ஆகும். நம்ம கத்தியில் கட் பண்ணுறதை விட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். முதல்ல ஒரு வாழைக்காவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன், ஏன்னா கருப்பாயிரும். நம்ம 2 வாழைக்காவும் கட் பண்ணி எடுத்தோன்னா இப்போ ஒரு வாழைக்காவை நல்லா சீவி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நைஸாக. இப்போ இந்த மாதிரி வாழைக்காவை எடுத்துகிட்டு மாவும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருக்கோம். மாவும் ரெடியாக இருக்குது. எண்ணெயை ஆல்ரெடி ஒரு மிதமான சூட்டில் காய வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வாழைக்காவை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பச்சை பருப்பில் செய்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பச்சை பருப்பு வச்சு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ பாருங்கள் நல்லா டிப் பண்ணி போட்டிருக்கேன். போட்டதுமே நல்லா எழும்பி வருது. பஜ்ஜி போட்டு ஒரு 1/2 நிமிஷம் ஒன் சைடும் திருப்பி போட்டு இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் இன்னொரு சைடும் வேக விட்டு எடுங்க. பச்சை பருப்பில் செய்கிறதுனால டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யோசிக்கவே வேணாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.